ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வீட்டுமனை பட்டா குறித்து சூப்பரான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது வீட்டுமனை பட்டா குறித்து புதிய அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க பாருங்க. அதாவது ஏழை எளிய மக்களுக்கு வீட்டுமனை பட்டாக்களை உடனே வழங்க தனி வாரியம் அமைக்கப்படும் அப்படின்ற மாரி அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தகவல் கொடுத்திருக்காரு. ஏழை எளிய மக்களுக்கு வீட்டுமனை பட்டாக்களை உடனே வழங்குவதற்காக IAS அதிகாரி ஒருவரை ஆணையராக கொண்டு தனி வாரியம் அமைக்கப்பட உள்ளதாக அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் செய்தியாளரிடம் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்ததாவது, பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள்ல பெரும்பாலானவை வீட்டுமனை பட்டா தொடர்பான கோரிக்கை தான். ஏழை எளிய மக்களுக்கு வீட்டுமனை பட்டாக்களை தாமதமின்றி உடனே வழங்கும் நோக்கில் முதல்வர் உத்தரவுப்படி IAS அதிகாரி ஒருவரை ஆணையராக கொண்டு அவங்களுக்குன்னு தனி வாரியம் அமைக்கப்படும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. அதாவது ஏழை எளிய மக்களுக்கு வீட்டுமனை பட்டாக்களை உடனே வழங்க வேண்டும் அப்படின்றதுக்காக தனி வாரியம் அமைக்க போறாங்க. இதனால சீக்கிரமா ஏழை எளிய மக்களுக்கு வீட்டுமனை பட்டா கிடைக்கும் அப்படின்ற மாரி அவர் தெரிவிச்சிருக்காரு. மேலும் மாநிலம் முழுவதும் நில அளவீட்டு பணிகளை விரைவுபடுத்தவும் நீண்ட காலமாக நிலையில் உள்ள பட்டா விண்ணப்பங்களுக்கு தீர்வு காணவும் வருவாய்த்துறை மூலம் தற்காலிக அடிப்படையில் 1000 நில அளவியர்கள் நியமிக்கப்பட உள்ளன. பூஜ்ய மதிப்பு நிலங்கள், நத்தம், நில பிரச்சனைகள் உள்ளிட்ட சிக்கல்களும் விரைந்து தீர்வு காணப்படும். சிப்காட் வளாகத்தில் ஆழ்துளை கிணறுகள் அமைத்து மழைநீர் சேமிப்பு மூலம் நிலத்தடி நீரின் தரத்தை மேம்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்ற மாதிரி அவர் தெரிவிச்சிருக்காருங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்குவதற்கு சீக்கிரமாக பார்த்தா கிடைக்க போகுது. அதனால் ரெடியாக இருந்துக்குவாங்க. தனி நல வாரியம் உருவாக்க போகிறாங்க. ஸோ இந்த திட்டம் குறித்த உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.